வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன். பிக் பாஸில் சொன்னாங்க இல்லையா புல்சை, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கொஞ்சமாக நெய் விட்டு தவாவில் எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்து மஞ்சக்கரு உடையவே கூடாது. இங்கே பாருங்கள், மஞ்சக்கரு உடையாமல் மெதுவாக அப்படியே ஊற்றுங்க. தவாவில் அப்படியே ஊற்றிடலாங்க, அவ்வளோதான். அடுத்து இன்னொரு எக்கு எடுத்துக்கோங்க. அதையும் மஞ்சக்கரு உடையாமல் அப்படியே மெதுவாக ஊற்றுங்க. அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், ஐ மாதிரி வந்துருச்சு, அதனால தாங்க இது பேர் புல்சை. இங்கே பாருங்கள் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்றுங்க, ஜீரகத்தூளுங்க. இது கண்டிப்பாக போட்டாகணும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஜீரகத்தூள் போடும் போது. இங்கே பாருங்கள், ஜீரகத்தூளும் போட்டாச்சு. சிம்மில் வச்சு இது செய்யுங்க. இங்கே பாருங்கள், இப்போ வெந்தாச்சு. வெந்ததுக்கப்புறம் 4 பக்கமும் சும்மா லைட்டாக அப்படியே எடுத்து விட்டுருங்கங்க. இப்போவே கரண்டியை வச்சு லைட்டாக அப்படியே எடுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிளேட்டில் போடும்போது நல்லா ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், இப்போயே வந்துருச்சு பாருங்கள் லைட்டாக. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். பொறுமையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அப்போ தான் உடையாது. இங்கே பாருங்கள், மஞ்சக்கரு உடையவே இல்லை, ஐ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதனால தாங்க இது பேர் புல்சை. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.